இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், ஒரு அழாக்கு பச்சரிசினா ஒரு 3/4 அழாக்கு பச்சைப்பருப்பு எடுத்துட்டேன். இப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்றதையும் இங்கே காமிச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், மிளகாய், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. இதுதான் இதுக்கு தேவையானது. பெருங்காயம் முக்கியம். அதிலே மிளகாலே பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் முக்கியம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, மிளகாய், பெருங்காயம், பச்சைப்பருப்பு வறுக்கணும், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம சட்னி, இதுக்கு சைட் டிஷ் ஒரு கடலைப்பருப்பு சட்னிங்க. கடலைப்பருப்பை வறுத்துட்டு புளி, மிளகாய், தேங்காய் வச்சு அரைக்கக்கூடிய ஒரு கடலைப்பருப்பு சட்னி இதுக்கு சைட் டிஷ்ஷு. அதையும் பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா அரிசியை வறுத்துக்கணுங்க. நல்ல பொரி அரிசியாக ஆகிற அளவுக்கு